Serpikul Mutai Mutukul Manikamai Velangum, my dear friends. Welcome to our channel G Mumba. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஜி மும்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் போட புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க गाइस வீடியோக்குள்ள போலாம். சுட 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 ரெசிபி செஞ்சு சாப்பிட ஆர் யூ ரெடி? நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கொண்டக்கடையில் ஒரு அழகான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? மிடில் ஈஸ்டான ஃபலாஃபல் ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் சாஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். ஃபலாஃபல் மட்டும் கொண்டக்கடலை பண்ண போறது இல்லை, ஹியூமஸும் நம்ம கொண்டக்கடலை தான் பண்றது, அதையும் பார்த்துடலாம். இப்போ அதோட இன்கிரீடியன்ஸ் என்ன பார்த்துடலாமா? கொண்டக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் 1.5 கப்பு. கெட்டியான தயிர் 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். கோகோனட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். 1 ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன். பிரெட் அல்லது வந்து ரஸ்கோட க்ரம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 லெமன், கார்லிக் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். சில்லி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். பெப்பர் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். சால்ட் எடுத்து வச்சிருக்கேன். தனியா பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இதுதான் தேவையான இன்கிரீடியன்ஸ். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அந்த நேரத்துக்கு நைட்டே வந்து நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் கொண்டக்கடலைய. அதுல வந்து நம்ம 1.5 கப் அளவு எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். 1 கப் அளவுக்கு எடுத்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து இதை வந்து கரகரன்னு அடிக்கணும். ரொம்ப மை போல அரைச்சிடக்கூடாது, ரொம்ப கரகரன்னு அடிக்கணும். பாருங்க பாருங்க, இப்படிதான் இருக்கணும். இது கூட வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் போட போறேன். அதுக்கப்புறம் வந்து கார்லிக் வந்து ஒரு 3 பல்லளவு போட போறேன். சில்லி பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு, எரிப்புக்கு தேவையான கொஞ்சம் தேவையான அளவு. நல்ல மிளகும் உங்களுக்கு தேவையான அளவு. உப்பும் தேவையான அளவு. தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இந்த 1/2 லெமனையும் நம்ம வந்து இதுக்குள்ளே இது பண்ண போறோம். பாருங்க, நான் வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பொடிச்சு வச்சிருக்க பிரெட் க்ரம்ஸ் இருக்கலாம், அதை வந்து 1 கப்பை போட்டுலாம். போட்டு வந்து நம்ம நல்லா விரவணும். இது ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஆயில் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை வந்து 2 ஸ்பூன் வந்து ஊத்திக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றுங்க, அப்பதான் கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் எதுனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடலை எண்ணெய், ஆலிவ் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அவிச்ச கடலை வந்து அந்த 1 கப் வந்து நான் அதில் ஃபலாஃபலுக்கு எடுத்திருக்கேன். இப்போ சாஸுக்கு வந்து அந்த 1/2 கப் வந்து கடலை வந்து அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ரொம்ப மை போல் அரையணும். இதை போட்டுட்டு அரைக்கலாம். அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து நான் மை போல் அரைச்சிருக்கேன்ல, அதுக்கப்புறம் வந்து நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதில் வந்து கெட்டியான தயிர் வந்து நம்ம 4 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து கோகோனட் ஆயில் எடுத்து வச்சிருக்கோம்ல, அது வந்து டேஸ்ட்டுக்காக வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து கார்லிக் வந்து 2 பல் பூண்டு கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாட்டு. இப்போ நம்ம வந்து எப்படி ரொம்ப வந்து இது வளர்ந்தோம், நம்ம வந்து ரொம்ப கிரைண்ட் பண்ணிடலாம் இதை. இப்போ வந்து நான் இது எடுத்து வச்சிருக்கேன்ல, அதை வந்து நம்ம பால் இது உருட்ட போகிறோம். நம்ம இப்படி கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சு இப்படி பால் பண்ண போகிறோம். பாருங்க, இப்படிதான் இருக்கும். இதே மாதிரி பால் பண்ணி வைக்க போகிறோம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியா இருக்கும்.
ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து இதை பண்ண போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம சாஸ் வச்சு கொடுக்கறதுனால பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தாக இருக்கும். ஒரு வந்து நம்ம கொண்டைக்கடலை சேர்த்துருக்கனால இப்போ வந்து கொண்டைக்கடலை குழம்பெல்லாம் வச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி நம்ம ஊற போட்டு இதை வச்சு இது பண்ணோம்னா இதே மாதிரி பண்ணி கொடுத்தா பிள்ளைங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து பால் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடாயிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த வந்து ஃபலாஃபில் பாலை வந்து நான் போட போகிறேன். சிம்மில் வச்சு போடணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து லைட்டாக வந்து இது பண்ணணும். லைட்டாக வந்து திருப்பி கொடுக்கணும். ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வேறு. நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். நம்ம அடிக்கடி வந்து இப்படி திருப்பி போட்டுக்கணும். அது வந்து லைட்டாக வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கணும். நான் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இப்படி தான் இருக்கணும். உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். தேங்க்யூ.